போட்டிருக்க இந்த பூட்டுக்காப்பு பார்த்தீங்கன்னா 2 பவுன். இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் விலை மதிப்பில் வந்து இந்த 2 பவுன் வந்து நடக்கிறார்களுக்கு சின்ன ஒரு 2 வயசு பிள்ளைக்கு நல்ல வடிவாக இருக்கும். பார்வைக்கு ஒரு 4 பவுன் 5 பவுன் பார்வை இருக்கும். பார்த்தால் இது 2-3 பவுன் தான். இது எல்லாருக்குமே வந்து நகைகளை வந்து உடனே காசு கொடுத்து மொத்த தொகையை வாங்கியலுமா அப்படி சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்களுமே இருக்கீங்க தானே. அப்படி இருக்கிற நீங்களா இருந்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களோட கையில ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்குன்னு சொன்னா இப்ப வந்து இந்திய நிலையில ஒரு பவுன் என்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு போய்கொண்டிருக்கு. வணக்கம் உறவுகளை, மற்றும் ஒரு அங்காடி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் 197 பவர் ஹவுஸ் ரோட் ஜெஃப்னா டவுன்ல இருக்கக்கூடிய டொப்பாஸ் ஜுவல்ஸ் சொல்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் யூனிக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அது சார்ந்த ஒரு வீடியோ வந்து தான் நாங்கள் இங்கே வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான யூனிக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எனவே அங்காடி நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். இப்போ டொப்பாஸ் ஜுவல்ஸில் வந்திருக்கிறீர்கள் அங்காடி திருவண்ண நிகழ்ச்சி மூலமாக. இப்போ நாங்கள் ஒன்றாவது பார்க்க போகிறோம் ஜிமிக்கி ஐட்டங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ஜிமிக்கி தனி கோல்டு, இது வந்து முத்து வச்சது, ஸ்டோன் பேக், இது வந்து ஸ்டோன். ஒவ்வொரு டிசைனில் இருக்குது, ஒவ்வொன்று வெயிட். இது வந்து சிங்கப்பூர் டிசைன் தான், இது இங்கே இல்லை, ஸ்ரீலங்கன் இல்லை, சிங்கப்பூர் டிசைன். நல்ல டிசைனில் இருக்குது. ஒவ்வொன்று வெயிட்டில் இருக்குது. 1.5 பவுன் 2 பவுன் 2.5 பவுனில் இருக்குது. சின்ன ஆக்களுக்கும் இருக்குது, பெரிய ஆக்களுக்கும் இருக்குது. பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு 6 மாத பிள்ளைகளுக்கு இருக்குது. தோடு குத்தி விட்டுறது, பின்ன நடந்து தெரியும் போது சின்ன ஜிமிக்கி சின்ன கம்பலோடு ஆட்டம் காட்டும் இதுவும் இருக்குது. இது வந்து ஒரு அளவான வெளியாக்களுக்கு தொடக்கூடிய தோடுகள் விளங்கும். இது கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும். நல்ல வடிவான டிசைன்கள், சிங்கப்பூர் டிசைன். அது இப்படி மேலே வந்தீங்கன்றால் பெண்டன்கள் இருக்குது. பெண்டன் டிசைன், இது சிங்கப்பூர் டிசைன். பெண்டன் டிசைன்கள் இதெல்லாம் பெரும் தங்கங்கள். இது தங்கத்தாலேயே செஞ்சுருக்குது. இது வந்து ஸ்டோன் பேர்க், ஸ்டோனும் இருக்குது, தங்கமும் இருக்குது. எல்லாம் 22 கரட். இதுவும் பெண்டன் டிசைன் தான். இதுவும் பெண்டன், எல்லாம் சிங்கப்பூர் டிசைன். இது வந்து சின்னாக்களுக்கு ஜிமிக்கி, சின்னாக்களுக்கு தோடு போடக்கூடிய மாதிரி இருக்கும். நடக்கிறார்களுக்கு சின்ன ஒரு 2 வயசு பிள்ளைக்கு நல்ல வடிவாக இருக்கும் தோடுகள். இது பெண்டன் டிசைன். இது ஜென்ஸுக்குள்ள பெண்டன், சிங்கம், கடல் குதிரை, சிங்கப்பூர் டிசைன். எல்லா டிசைன்களும் இருக்குது. இது வந்து ஷார்ட் நெக்லஸ். இது வந்து லோட்டஸ் செயின். இது வந்து தோடு. இது வந்து காதில் மாட்டுறது, தோடோடு இருக்குது காது மாட்டி. இது வந்து ஷார்ட் நெக்லஸ், இது லோட்டஸ் செயின். இது செட்டாகவே இருக்குது.
செட்டாக போடலாம். மற்றது சின்ன போல்ட் நெக்லஸ் இருக்குது, பால்ஸ் பெண்டன், அது இதுவும் ஷார்ட் நெக்லஸ், காது மாட்டி, செயின். அப்படி இங்கே வந்தீங்கன்னால் இது வந்து லேடிஸுக்குரிய கை செயின். இதெல்லாமே சிங்கப்பூர் டிசைன் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது. இதெல்லாம் 1/2 பவுன், 1 பவுன், 1/4 பவுனுக்குள்ள கை செயின்கள் இருக்குது. இதெல்லாம் 22 கேரட், 22 கேரட் சிங்கப்பூர் செயின். மற்றது ஜென்ஸுக்கு உள்ளது இப்படி இருக்குது. சிங்கம் படம் போட்டது இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜென்ஸுக்கு உள்ளது இது ஜென்ஸ். இதில் இன்னும் டிசைன் இருக்குது, இன்னும் ஒரு டிசைன் இருக்குது. இதுவும் ஜென்ஸுக்கு உள்ளது தான். இது வந்து பார்வைக்கு ஒரு 4 பவுன் 5 பவுன் பார்வை இருக்கும். பார்த்தால் இது 2-3 பவுன் தான். இது 2.5 பவுன் 3 பவுன் பார்வைக்கு பெருசாக இருக்கும். நல்ல செயின், 22 கேரட் சிங்கப்பூர். மற்றும் ஒரு டிசைன் இருக்குது, சிறுத்தை. இதுவும் ஜென்ஸுக்கு உள்ளது தான். சிறுத்தை டிசைன் நடுவில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை பாயிற மாதிரி இருக்கு. இது வந்து பாக்ஸ் செயின் வந்து இது வந்து கொழும்பு தங்கம். இது கொழும்பு 22 கேரட் தான். இது கொழும்புல மேக் பண்ணுறது 22 கேரட். இது வந்து சிங்கப்பூரில் மேக் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். இது வந்து இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இது ஷார்ட்டாக போடுறது, இது லாங். 2 1.5 பவுன் தான். லேடிஸ் யூஸுக்கு நல்ல பாக்ஸ் செயின் தான் நல்ல. மற்ற டிசைன் செயினில் எப்போயாவது போட்டுட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே கழட்டி வைக்க தான் சரி. பாக்ஸ் செயின் என்றால் எப்பவும் போட்டு கொண்டு இருக்கலாம், கழுத்தில் கிடக்கும். இப்போ பொதுவாக விரும்பக்கூடியவங்க பாக்ஸ் செயின் தான். ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாம். இந்த 2 பேருக்கும் காமன் யூஸ் தான் இந்த பாக்ஸ் செயின். பாக்ஸ் செயின் எப்பவும் கழுத்தில் இருக்கும். ஒரு சின்ன பெண்டனும் போட்டால் நல்ல வடிவாக இருக்கும். பெண்டன் போட்டதும் இருக்குது காட்டு. இது ஜென்ஸுக்கு உள்ளது. இது ஜென்ஸுக்கு இப்படி பெண்டனும் போட்டிங்க என்றால் பெண்டன் போட்டால் ஜென்ஸுக்கு வடிவாக இருக்கும். இது வந்து 1.5 பவுன் செயினுக்கு ஒரு யானை தந்தமுள்ள பெண்டன் ஒன்று போட்டிருக்கு. இதே மாதிரி லேடிஸுக்கும் வேணும்னால் லேடிஸ் பெண்டன் போட்டுக்கலாம். இது கழுத்தோடு நிற்கும். ஷார்ட், இது கட்டையாக இருக்கும், கழுத்தோடு நிற்கும். இது வந்து நெக்லஸ், இது ஷார்ட் நெக்லஸ். இது லாங் ஆரம். இது வந்து அதுக்கு மேலே போடுற ஷார்ட் நெக்லஸ். இது வந்து இந்த தோடு ஒன்று வச்சுருக்கு. இது வந்து 3 செட்டாக பொண்ணாக இருக்கும்போதுக்கு போடலாம். இது 3 செட் தான். செட்டாக அமைச்சு வச்சுருக்கு. ஒரு டம்மிக்கு போட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் போடக்கூடிய மாதிரி தான் இருக்குது, செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து சின்ன பால்ஸ் நெக்லஸ். இது வந்து பால்ஸ் மாலை. இது வந்து கடைசியாக வந்த டிசைன். இது வந்து நல்ல டிசைன் உண்டு. கடைசியாக வந்தது சிங்கப்பூர் டிசைன். பால்ஸ் டைமண்ட், அதாவது சும்மா கல் வச்சது தான். ரெட் அண்ட் ஒயிட் வச்சு நடுவில் பால்ஸ் வந்து கோல்டு பால்ஸ் இது வடிவாக இருக்கும். சின்ன நெக்லஸ் போட்ட மாதிரி இருக்கும். இது பதக்கம், மயில் வச்ச பதக்கம். பாக்ஸ் செயினுக்கு போட்டு வச்சுருக்கு. வேறு டிசைன் செயினுக்கும் போடலாம். இது நாங்கள் பாக்ஸ் செயினுக்கு போட்டு வச்சுருக்கிறோம். பதக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 மயில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பதக்கம் என்று பேர்.
இதுவும் நெக்லஸ் தான். இது பால்ஸ் நெக்லஸ், முத்து வச்ச நெக்லஸ். இது வந்து ஷார்ட் நெக்லஸ், இது ஆரம். இது நெக்லஸ், இது முத்து வச்ச நெக்லஸ். இது வந்து கூடுதலாக இது வந்து முஸ்லீம் ஆட்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எங்களோட முஸ்லீம் ஆட்கள் யூஸ் பண்ணுறது கல்யாணத்துக்கு போடுறது தாலி மாதிரி இருக்கும். தாலி டிசைன் தான் இது. இது நான் முதல் காட்டின மாதிரி முத்து வச்சது தான். இது ஒரு வேறு டிசைன். இது வந்து புது டிசைன் தான். இது வந்து அதை விட கொஞ்சம் வித்தியாசமான டிசைன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது டிசைன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரெண்டுக்கும் வித்தியாசமான டிசைன் தான். ஆனால் சிங்கப்பூர் டிசைன் இங்கே செய்கிற இதெல்லாம் மிஷின் கட்டிங் சிங்கப்பூர். இது வந்து லேடிஸ் மோதிரங்கள். லேடிஸ் மோதிரம் எல்லாமே வந்து சிங்கப்பூர் டிசைன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டிசைன், வெயிட் குறவு. ஒரு லேடிஸுக்குள்ள மோதிரம், அதாவது 1 கிராம் மோதிரம் தான் இது. 1 கிராம் பார்த்தால் வடிவாக இருக்கும், பொலிவாக இருக்கும். 1 கிராம் மோதிரம் லேடிஸுக்கு சின்ன ஹார்ட் போட்ட மாதிரி நல்ல வடிவாக இருக்கும். இது வந்து இந்திய ப்ரைஸுக்கு இது 1 கிராமும் 50 மில்லியும் இருக்குது. 25,000 ரூபாய்க்கு எடுக்கலாம் இந்த மோதிரம். அதாவது இந்திய ப்ரைஸுக்கு. நாளைக்கு கூடலாம் குறையலாம். நாளைய ப்ரைஸ் நாளைக்கு தான் தீர்மானிக்கலாம். இந்திய ப்ரைஸ் வந்து இதுக்கு 25,000 ரூபாய்க்கு வந்தால் இந்த மோதிரம் எடுக்கலாம். மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து சிங்கப்பூர் மோதிரம், அரபிக் மோதிரம். இது அரபியல் போடுறது. இது வந்து அரை பவுன் இருக்குது இந்த மோதிரம். இது வந்து ஜென்ஸ் மோதிரம், சிங்கப்பூர் டிசைன். இது வந்து 1 பவுன், கிட்டத்தட்ட 1 பவுன் இருக்குது. இந்த மோதிரத்தை பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட படம் இருக்குது. இதுவும் சிங்கப்பூர் டிசைன் தான். இதுவும் 1 பவுன் மோதிரம். ஜென்ஸுக்குள்ள மோதிரங்கள், ஜென்ஸ் செலெக்ஷன். ரவுண்ட் மோதிரம் இருக்குது. இதில் யானைமுடி இருக்குது. இதில் யானைமுடி மோதிரம். நடுவில் இருக்கிற லைன்ஸ் வந்து யானைமுடி. லேடிஸ் செலெக்ஷன். இது ஸ்டோன் வச்சதும் இருக்குது. மைக்ரோ ஸ்டோனு தான், அவ்வளோ பாரம் இருக்காது. ஒரு 10 மில்லி 20 மில்லி தான் இதில் ஸ்டோன் வரும். இவ்வளோ ஸ்டோன் வந்து ஒரு 20 மில்லி தான் இருக்கும். செவன்ட்டு ஒரு டிசைனில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பூ மாதிரி டிசைன், சிங்கப்பூர் டிசைன் பூ மாதிரி இருக்கும். இது வந்து காப்பவுனுக்கு கொஞ்சம் கூட இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொப்பாஸ் ஜுவல்ஸ்ன்னு சொல்கிற இந்த நகைக்கடைக்கு வந்திருந்தோம். இங்கே உண்மைக்குமே சொல்லணும்னு சொன்னால் ரொம்பவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. வெளியில் இருக்க கடையில் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துருப்போம். நகைகளுடைய தரத்தையும் அதனுடைய விலை மதிப்புகளையும் பார்த்துருப்போம். ரொம்பவுமே ஹையாக இருக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய நகைகளுடைய விலை மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் நகைகளுடைய விலை மாறுற மாதிரி தான் இன்றைய தினத்தில் வந்து ஒரு விலை மதிப்பில் இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூட்டு காப்பு 2 வந்து வியர் பண்ணியிருக்கேன். இந்த கையில் போட்டிருக்க இந்த பூட்டுக்காப்பு பார்த்தீங்கன்னா 2 பவுன். இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் விலை மதிப்பில் வந்து இந்த 2 பவுன் வந்து 3,85,000 ரூபான்னு சொல்கிற விலை மதிப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது சிங்கப்பூரில் இருந்து மேக் பண்ணக்கூடிய கோல்டாக தான் வந்திருக்கு. எப்பயுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து சிங்கப்பூர் கோல்டுன்றது ரொம்பவே பியூரான ஒரு கோல்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து விற்பனைக்காக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய தேவைகளுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நகை வாங்குறாங்கன்னு சொன்னால் வந்து சிங்கப்பூரில் போய் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் கடைகளுக்கு
கடைகளுக்கு போனாலுமே கேட்கிற ஒரு விஷயம் வந்து சிங்கப்பூர் கோல்டு இருக்கா என்ற ஒரு கேள்வி வந்து மக்களிடையே நிலவி கொண்டே இருக்கும். அவங்க கடைகளுக்கு போகும்போது, வாடிக்கையாளராக போகும்போது கடைகள்லையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சிங்கப்பூர் கோல்டுன்றது. அந்த மாதிரியான சிங்கப்பூர் கோல்டு தான் வந்து இந்த டொப்பாஸ் ஜுவல்ஸ் ஃபுல்லாவே வந்து வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன சிமிக்கில இருந்து, மோதிரம் இருந்து, செயின்ல இருந்து, ஆரம், நமக்கு வெட்டிங்குக்கு போடக்கூடிய கொடியில இருந்து எல்லா விஷயமே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப வந்து சொல்றீங்கன்னு சொன்னா எனக்கு இந்த பேட்டர்ன்ல வேணும்னு சொல்லி ஒரு டிசைன் வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னா சேம் பேட்டர்ன்லயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜுவல்ஸ் மேக் பண்ணியுமே இவங்க வந்து கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற அண்ணா வந்து ரொம்பவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்து, இப்ப ரிங்கா இருக்கட்டும், இயரிங்ஸா இருக்கட்டும், செயின்ஸா இருக்கட்டும், பிரேஸ்லெட்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்ன மாதிரியான விலை மதிப்புகள்ல இங்க இன்றைய நிலையில போய் கொண்டிருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களையுமே வந்து எங்களோட தொடர்ந்துமே பகிர்ந்திருந்து. அது மட்டும் இல்ல, நாங்க இன்னுமே தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். எனவே தொடர்ந்துமே இணைஞ்சிருங்க. ஓகே, நீங்க வந்து இப்ப எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக உங்களோட கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவா விளக்கத்தோட சொல்லி இருந்தீங்க. சரி, இப்ப வந்து இன்றைய நிலையில ஒரு பவுன் என்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு போய் கொண்டிருக்கு? இந்திய பொறுத்த வரைக்கும் பவுன் என்பது 22 கரட் 1,73,500 ரூபா, 24 கரட் 1,89,000 ரூபா. அதாவது தனி பிஸ்கட் என்ற விலை தான். இப்போ எல்லாரும் பொதுவாக கேட்டால் என்ன விலை தங்கம்னு கேட்டால் தங்கத்தில் கட்டிட விலையை தான் சொல்லிடணும். இனி ரெடிமேடாக எடுக்க போகிறேன்னு சொன்னால் கொழும்பு தங்கத்துக்கு ஒரு ரேட்டும், இப்போ சிங்கப்பூர் தங்கத்துக்கு ஒரு ரேட்டும் வரும். சிங்கப்பூர் வந்து நெட் ப்ரைஸாக வரும். அப்போது இப்போ 1,89,000 பண்ணால் நான் அதில் இருந்து எங்களோட கூலி சேதாரம் அந்த கூலியெல்லாம் போட்டு கணக்கு கொண்டு சொல்லுவோம். இப்போ இங்கே கொழும்பு பொக்ஷைனாக இருந்தால் உங்களுக்கு இந்த தங்கத்தில் 22 கரட்டில் இருந்து இப்போ 1,73,500 இப்போ 1,80,000 ரூபா அப்படி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். சரி, என்ன இப்ப இலங்கையில வந்து கொழும்புல கோல்டுன்ற ஒரு விஷயம் தயாரிச்சு கொண்டிருக்காங்க, சிங்கப்பூர்லயும் இருக்கு. இப்ப இது ரெண்டுக்குமே வித்தியாசம் என்ன? ஏன் வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து சிங்கப்பூர் கோல்டு வேணும்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்கறதுக்கான காரணம்? கோல்டு எல்லாமே சிங்கப்பூர் தான். 22 கரட் தான் கோல்டு என்று சொல்ற மேக்கிங் இந்த செய்கிற இடம் தான், அதாவது தயாரிக்கிற இடம் தான் வித்தியாசப்படுது வழியே, மற்றபடி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வெளிநாட்டு சாமான்கள் வந்தால் ஒரு ஃபினிஷிங்காக இருக்குமோ அதே போல் தான் சிங்கப்பூர் தான் நகையும் ஃபினிஷிங்காக இருக்கும். இங்கே வந்து இப்போ கொழும்புல செய்ய போனால் அதில் தங்கம் ஒன்று தான், அதில் அந்த டிசைன்கள் வித்தியாசமாக இருக்கும். நார்மல் டிசைன் தான் நீங்கள் செய்வாங்க, அதனால தான் அந்த வித்தியாசப்படுறது வழியே. மற்றபடி தங்கமெல்லாம் ஒன்று தான், தங்கமெல்லாம் ஒன்று தான். சரி, இப்ப நாங்க வந்து கடைக்கு போறோம், நகை வாங்குறோம்னு சொன்னா ஒரு விலை மதிப்பு ஒன்று நாங்க கொடுத்துதான் வாங்கியிருப்போம். பட் நாங்க ரிட்டர்ன் இதே அந்த நகையை வந்து விற்க போறோம்னு சொன்னா ஏன் நாங்க வாங்கின விலை மதிப்புல இருந்து குறைச்சி வாங்குறதுக்கான காரணம் என்ன? குறைச்சி வாங்குறது காரணம் பாவிச்சிருப்பாங்க, டேமேஜ் ஆகிருக்கும், மற்றது உடைஞ்சி இருக்கும். உடைந்தாலெல்லாம் நாங்கள் வந்து இப்போ ரீகண்டிஷனாக விற்கல தானே, அதை உருக்கத்தான் எடுப்போம். ஒரு உருக்குற விலைக்கு எடுத்தா தான் எங்களுக்கும் கட்டும். மற்றபடி உருக்கி நாங்கள் புதுனாக செய்கிறோம். அதில் அது செய்கிறதில்ல, அதுக்கு இன்னும் வேலைப்பாடுகள் இருக்குது நிறைய. அது வேலைப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு தான் அது திரும்ப செய்கிறது. திரும்ப செய்யும்போது அதுக்கு கூலி சேதாரம் கொடுக்க வேணும், சேதாரம் போகும். சரி, இப்ப கல்யாணத்துக்கோ இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு மங்களகரமான வைபவங்களுக்கு நகைகள் என்றது ஒரு முக்கியமான ஒரு இடம்பெற ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது நகையை வந்து எல்லாருமே யூனிக்கா போடணும், மற்றவங்கள்ட்ட இல்லாத மாதிரியான டிசைன்ஸ் போடணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு கொண்டு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி போட்டோஸ் காட்டிட்டு செஞ்சுட்டாங்கன்னு கேட்கும்போது நீங்க எத்தனை நாள் எடுத்துக்கொள்வீங்க? நாங்கள் சாதாரணமா ஒரு கிழமையில இருந்து 10 நாளைக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். என்றால் அதுல இப்போ ஒரு மோதிரமா இருந்தால் ஒரு 3 நாள்ல செய்யலாம். இப்போ 3 நாள்ல என்ன செய்யலாம், நான் 3 நாள் 5 நாள் டைம் கேட்போம். அது 3 நாளைக்குள்ள கொடுத்து விடும். இப்போ பெரிய தாலிகள் செய்கிறதுன்னா எப்படியும் ஒரு 10 நாளைக்கு மேலே தான் தேவை. இப்போ தாலியெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. செய்ய போனால்
நிறைய வேலை இருக்குது. அது நிறைய நாட்கள் எடுக்கும். ஒரு கிழமையிலேருந்து 10 நாளைக்குள்ளே நீ எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, டொபாஸ் ஜுவல்ஸ்ல வந்து மற்ற கடைகளோட ஒப்பிடும்போது குறைஞ்ச விலையில தான் இருக்கு, அஃபோர்டபுளான பிரைஸ். இப்போ நீங்க நகைக்கடை மட்டும் கிடையாது, எந்த ஒரு தொழில் எடுத்தாலுமே வந்து காம்படிஷன்ன்றது வந்து இருந்து கொண்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற கடைகளோட உங்களோட கடையில இருக்கிற யூனிக்கான விஷயம் என்னன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க? மற்ற கடையை விட எங்களோட கடை வந்து ஸ்பெஷல்னு சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கு? ஸ்பெஷல் என்று சொல்றது எங்களோட நேம் தான் டொபாஸ். எங்களோட நேம், அதாவது நாங்கள் வந்து இப்போ டைரெக்டாக தான் கொண்டு வருவோம். துபாயிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து எங்களுக்கெல்லாம் நேரடியாக தான் வருது சாமான். அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் கோஸ்ட்டு குறைய முடிகிறதால நாங்கள் கோஸ்ட்டை குறைய கொடுப்போம். இது இப்போ உதாரணத்துக்கு வேறு கடைக்காரர் வந்து ஒரு சப்ளையர்கிட்ட தான் போயிட்டு எடுப்பாங்க. நம்ம சப்ளையர் எடுக்கும்போது சப்ளையர் ஒரு ப்ரைஸ் போடுறேன்னாரு, இவங்களுக்கு கொஞ்சம் கோஸ்ட்டு கூட முடியும். அதனால் அந்த கோஸ்ட்டு அந்த கோஸ்ட் எங்களுக்கு இல்லை, நாங்கள் நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மற்றவங்களோட ஒப்பிடும்போது நீங்கள் வந்து சிறந்திருக்கீங்க. சரி, இப்போ எல்லாருக்குமே உடனடியாக மொத்த தொகையும் கொடுத்து வாங்குறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு பார்க்க மாதாந்த தவணைகளில் வாங்கிடலாமான்னு சொல்லி அந்த மாதிரியான வசதிகள் இங்கே இருக்கா? அந்த மாதிரி வசதிகள் இது வரைக்கும் இன்னும் இல்லை. இப்போ என்னென்றால் உங்களுக்கு இந்த இது பிடித்து கொண்டால், இப்போ உங்களிடம் ஒரு 10,000 காசு இருக்குன்னா அந்த 10,000 தந்து ஒரு டிபாசிட் மாதிரி செஞ்சு இதை வந்து நாங்கள் ரிசர்வில் வைக்கிறது. ரிசர்வில் வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் டைம் தருவோம். அந்த ஒரு மாதத்தில் மிச்ச காசு மீதியும் தந்து போட்டு இதில் எடுத்துக்கொண்டு போகலாம். பொருள் ரிசர்வ் பண்ணி வைப்போம். அதாவது அண்டே ரேட்டுக்கு இன்றைக்கு எப்போ பில் போடுறீங்களோ அந்த ரேட்டுக்குள்ள பில்லை போட்டு தருவோம். அப்போ அவங்க 10 நாளைக்கு பிறகு விலை கூடினாலும் நாங்கள் கணக்கு எடுக்க மாட்டோம், குறைஞ்சாலும் நாங்கள் ஒன்றும் செய்யலை. இன்றைய ரேட்டுக்கு என்ன ப்ரைஸ் போகுதோ அந்த ப்ரைஸுக்கு நாங்கள் இதை வந்து பில் போட்டு உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தந்திருக்கிறேன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் ஒன்று தரும், ரிசீட் ஒன்று தரும். அந்த ரிசீட்டை நாங்கள் இன்னொரு காப்பி பில் ஒன்று எடுத்து அதோட சேர்த்து வச்சு போட்டு நீங்கள் எத்தனை நாளையில் கொண்டு வரீங்களோ குறைஞ்சது ஒரு மாதம் தவணை தருவோம். அதுக்கு பிறகு அந்த ரேட், அதாவது அந்த பில் போட்ட ரேட்ல இருந்து எவ்வளோ மிச்ச பேலன்ஸ் இருக்குதோ அதை எடுத்துக்கொண்டு சாமான் தருவோம். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சில பேர் கல்லுகள் பதிச்சது அந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க. கல் எல்லாம் சில டைம் வந்து விழுந்துரும். இல்லைன்னு அது அப்படி வாங்குறது நல்லமா, இல்லைன்னு சொன்னா தங்கத்தை மட்டுமே தனியா செஞ்சு வாங்குறது நல்லமா? தனி தங்கத்துல வாங்குறது எப்பவுமே வேத்து தான். கல்லு தான் வடிவானது இருக்கும், வடிவா இருக்கும். ஒரு தனி தங்கத்தை விட ஒரு கல் வச்சது இருந்தால் நல்ல வடிவா இருக்கும். அது நாம் வாங்கும்போது போடுற எண்ணத்துக்கு போடுறது வடிவா அரிக்கணும்னு மட்டும் போடுறோம். இப்போ வடிவா அரிக்கிறது போடுற கல் வச்சது போடுறோம். திரும்ப நான் விற்கிறது யோசனை வந்தால் தான் பிரச்சனை. இப்போ விற்கக்குள்ள தான் அது கழிச்சு கொண்டு தான் எடுப்பாங்க. எப்படியும் அது கழிச்சு தானே, எந்த கடையிலும் அப்படித்தான். தினம் வந்து இந்த டொபாஸ் ஜுவல்ஸ்ன்னு சொல்ற இந்த கடையில வந்து என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான விலை மதிப்புகள் இருக்குன்னு நிறைய விஷயங்களை நானும் பகிர்ந்திருந்தேன். நீங்க வேலை செய்யக்கூடிய அந்த அண்ணா வந்து நிறைய விஷயங்களை தெளிவாவே வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு தொகுப்பா வந்து சொல்லி இருந்தேன். அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கு. நகைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கூடுதலா வந்து அது சார்ந்த விஷயங்கள் வந்து நகை கடைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து அறிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொண்டது உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, யாழ் மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்றாலே வந்து யாழ் மாவட்டத்துக்குள்ளே மற்ற கடைகளோட இந்த கடையை நீங்க ஒப்பிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே வந்து துருக்கி, துபாய் இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி எடுக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நகைகள் தான் வந்து பெரும்பாலுமே இங்க இருக்கு. நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதாவது புது புது ட்ரெண்ட்ல அன்றன்றைய தினத்துல வரக்கூடிய மாதிரியான நிறைய யூனிக்கான விஷயங்களையுமே யூனிக்கான டிசைன்ல இருக்கக்கூடிய நகைகளுமே வந்து இங்க பார்க்கக்கூடிய மாதிரி தான் வந்தது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து நகைகளை வந்து உடனே காசு கொடுத்து மொத்த தொகையை வாங்கியலுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாக்களுமே இருக்கீங்க. அப்படி இருக்கிற நீங்களா இருந்தீங்கன்னு சொன்னா, இப்போ உங்களோட கையில ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்குன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அன்றைய தினத்துல இருக்கக்கூடிய விலை மதிப்புல வந்து நீங்க இந்த நகையை புக் பண்ணி பில் போட்டுட்டு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்து நீங்க அந்த ஒரு மாச தவணைக்குள்ள நீங்க அந்த காசை கட்டினீங்கன்னு சொன்னா, நீங்க புக் பண்ண அன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய விலையில தான் வந்து நீங்க வாங்கக்கூடிய நகையிட மதிப்புமே வந்து இருக்கும். அந்த விலை தரத்துல நீங்க எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்போ நாளுக்கு நாள் நகை என்ற ஒரு விஷயம்
விஷயம் வந்து தங்கத்துடைய விலையுமே வந்து மாறிக்கொண்டுதானே இருக்கு. ஸோ நீங்க அப்படி புக் பண்ணி வச்சு வாங்குறது உங்களுக்கு வந்து நல்லமா இருக்கும். இதே நீங்க புக் பண்ற அன்னைக்கு வந்து குறைஞ்ச விலையில இருக்கலாம், ஒரு மாசத்துக்கு பிறகு வந்து கூடின விலையிலையும் இருக்கலாம். ஸோ நீங்க புக் பண்ற அன்னைக்கு இருக்கக்கூடிய விலையிலேயே வந்து நீங்க ஒரு மாசம் கழிச்சு வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லாபமுமே கிடைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த டொபாஸ் ஜுவல்ஸ்ன்னு சொல்ற இந்த கடையில வந்து இருக்கு. ஸோ நீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம நகை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய சுப மங்களகரமான நிகழ்வுகளுக்கு நீங்க நகைகள் வாங்கணும், இல்லைன்னு சொன்னா யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த கடைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நகைகளையுமே வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, டொபாஸ் மால்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா யூனிக்கான நிறைய சாரீஸ் வந்து ஆஃபர்ஸ்மே போய் கொண்டிருக்கு. காஞ்சிபுரம் சாரி வந்து 2800 ரூபா, 3000 ரூபா இந்த மாதிரியான விலை மதிப்புலையுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ்மே வந்து போய் கொண்டிருக்கு. ஸோ நீங்க இதெல்லாமே மிஸ் பண்ணாம உடனே வந்து நீங்க வாங்கக்கூடிய மாதிரி இருங்க. என்ன சொன்னா ஆஃபர்ஸ்ன்றது வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இருக்கு. ஸோ நான் குறுகிய காலத்துக்குள்ள நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா அதை மிஸ் பண்ணாம வாங்குறது வந்து எங்களுடைய புத்திசாலித்தனமா தான் வந்திருக்கும். ஸோ நீங்களுமே வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறைஞ்ச விலைக்குள்ள வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா, டொபாஸ் மாலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களையுமே வந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் வந்திருக்கு. சரி, இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களையும், இந்த நகை சார்ந்த விஷயங்களையும், இந்த ட்ரெஸ் சார்ந்த விஷயங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்துருந்தோம். இது பகிர்ந்ததுல வந்து நான் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கேன். நீங்களுமே வந்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இது மாதிரி இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய இல்லத்திரைகள் வந்து உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரவிவர்மன் மைதிலி. நன்றி.